திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கார். அருண், சொல்லுங்க, திருச்சியில் என்ன மாதிரியான நிலவரம்? இந்த ரேஷன் கார்டோடு ஆதார் இணைக்கும் பண்ணி திருச்சியில் எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள், நியாய விலை கடைகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய புகார்கள் என்ன, பதிவு செய்யலாம்? நிச்சயமாக தேவேந்திரன், திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6,92,000 குடும்ப அட்டைகள் இணைப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பார்க்கும்போது இதற்கு விநியோகம் செய்வதற்காக 1213 கடைகள் இதுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் விற்பனையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ரேஷன் கடையில் பார்க்கும்போது பல இடங்கள் பொருட்கள் கொடுக்கப்படுறதில்ல, இது மாதிரி நிறைய புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இன்றைய சூழலில் பார்க்கும்போது கூட பாமாயிலிருந்து ஒரு பருப்பு வகைகள் அப்படின்ற பார்க்கும்போது ஏறக்குறைய எதுவும் வழங்கப்படலை அப்படிங்கிறது ஒரு புகாராக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் மத்திய அரசு உடனடியாக ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்பதற்காக சில மாதங்களாகவே முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் குடும்ப அட்டைகளுக்கு ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டுமே அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்பது அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் ஏறக்குறைய பார்க்கும்போது சுமார் அந்த பகுதி கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு இந்த ஆதார் அட்டைக்கான ஒரு விழிப்புணர்வே இல்லை அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. இப்போ நகர்ப்புறத்தையும் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 65% மட்டுமே இந்த ஆதார் எண்ணைகள் இணைக்கப்பட்டிருக்கு. இதில் குடும்ப அட்டைதாரர்கள் எந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும் தான் இணைக்கப்பட்டிருக்கு. அதுபோல் பாதிக்கப்பட்ட மூதாட்டி அவர்களும் நம்மளோட இருக்காங்க. சில தகவலை பெறலாம். அம்மா, சொல்லுங்கம்மா, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு ரேஷன் கார்டில் ரேஷன் பொருள் கொடுக்க மாட்டாங்க? நான் இங்கே தாங்க இருக்கேன், பக்கத்தில் கல்பற்றத்தில். என்னன்னு தெரியல, எனக்கு தர்றதில்லை. நான் ஒன்றும் செய்யலை, ஆனால் எதுவும் தர்றதில்லை. போனால் சொல்லுங்கம்மா, இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அது கொடுக்கல அப்படிங்கிறது? கைரேகை அவங்களுக்கு கைரேகை சரியா வர்றதில்லை. அவங்க கல்லுப்பற்ற தெருவில் இருக்கிறாங்க, இட்லி சுட்டு வியாபாரம் பண்றாங்க. அவங்களுக்கு வேற வருமானம் எதுவுமே கிடையாது. முதியோர் பென்ஷனும் இல்லை. இப்போ 10 தடவை அலைஞ்சிட்டாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே ரேஷன் போனால் துரத்தி விடுறாங்க. அந்த அம்மாவோட பிரச்சனை அதுதான். சொல்லுங்க, இப்போ இப்போ இந்த பகுதியில் இப்போ ரேஷன் பொருள் எந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? இப்போ அது ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இப்போ ஆதார் அட்டை இணைக்கணும்னு சொல்றாங்களா, என்ன மாதிரி பிரச்சனை? ஆதார் அட்டை வயசானவங்களுக்கு ஆதார் அட்டை இருந்தாதான் உங்களுக்கு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கார்டெல்லாம் பொருள் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ இவங்க இதை 2 தடவை இது பண்ணியிருக்காங்க. ஆதார் அட்டையை கொண்டு போய் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ஆதார் அட்டை கொடுக்கவே இல்லை. ஏன்னா ரேகை வரலை அப்படிங்கிறாங்க. ரேகை இருந்தால் தான் ஆதார் அட்டை தருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இவங்களுக்கு ஆதார் அட்டை வேணும். இது மாதிரி ரொம்ப வயசானவங்க யாருக்குமே வரலை. அது என்னன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார், இப்போ ஏன் இந்த பகுதியில் ஆதார் அட்டை ஏன் கட்டாயப்படுத்துறாங்க? இது பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துப்பூர்வமாக கூட இல்லை, இது வாய்மொழி உத்தரவாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற ஆதார் அட்டை இணைக்கிறது மூலயமா இவங்களுக்கு என்ன இதில் பலன் இருக்குது? இதால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? அதாவது இந்த பொருள் வழங்குவதற்கு கொடுக்கப்பட்ட குடும்ப அட்டைக்கு ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னா இதில் இந்த போலி ரேஷன் கார்டுகளை ஒழிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஆதார் அட்டை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த பொது விநியோக முறையில் நிறைய மானியங்கள் போயிட்டு இருக்கிறதுனால அதை குறைக்கணுன்றது தமிழக அரசும் மத்திய அரசும் அதில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதில் நிறைய விரயம் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதனால் இந்த ஆதார் அட்டை இணைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த டபுள் என்ட்ரி, இரட்டை இடத்துல என்ட்ரி ஆகாது தவிர்க்கிறதுக்காக இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் இன்னொன்று ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் அட்டைகளே நிறைய பேருக்கு வராத சூழ்நிலை இருக்குது. அந்த வராத சூழ்நிலை இருக்கும்போது இங்கே ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேருக்கு 3 பேருக்கு தான் வந்திருக்கு, மீதி பேருக்கு ஆதார் அட்டை வரலன்னா அது 3 பேருக்கு மட்டும்தான் ஆன்லைனில் என்ட்ரி போட்டுக்கிறாங்க. மீதி 2 பேருக்கு வரல, இல்லை 3 பேருக்கு வரலன்னா அதுக்கு தகுந்தாப்புல அதை குறைச்சிடுறாங்க. இப்போ சொல்லுங்க சார், இப்போ இது நகர்பகுதியிலே பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் இந்த ஆதார் அட்டை இன்னும் எடுக்கல. அப்படின்றப்ப ரேஷன் கடையிலேயே இது கட்டாயப்படுத்தும்னு நினைக்கிறாங்க. அப்படின்றப்போ எது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? அரசு, மத்திய அரசு, மாநில அரசும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை செலுத்தணும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வங்கிகள்லாம் ஏதோ ஒரு மூலையில், இந்தியாவினுடைய எந்த மூலையில் இருந்தால் அது வங்கிகளில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம்னா எந்த மூலையில் இருக்கிறவங்களும் அந்த பணத்தை எடுத்துக்கிறதுக்கான தொழில்நுட்பம் இருக்குது. அதே போல் ரயில்வேல பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் டிக்கெட்டு எங்கே வேணாலும் நம்ம ரிசர்வ் பண்ணாலும் அடுத்த டிக்கெட்டு எங்கே வேணாலும் ரிசர்வ் பண்ணி அந்த பயணிக்கக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் இருக்குது. ஆனால் ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த ஆதார் அட்டையை இணைக்கணும்னு சொல்லி அடுத்தவங்க ஆதார் அட்டையெல்லாம் கொண்டுட்டு இன்னொருத்தவங்க ரேஷன் கார்டில் சேர்க்க முடியாது. உள்ளவங்களுடைய ஆதார் அட்டையை தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய
தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கவங்களும் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஆதார் அட்டையை கட்டாயப்படுத்தி அப்படியே ஆதார் அட்டையை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீ கவரிங் லெட்டர் எழுதி கொடு, அதில் சைடு இன்சல் பண்ணு, வட்ட வழங்கல் அலுவலர் அவருடைய பிஏ இவங்கள்ட்டலாம் கையெழுத்து வாங்கினேன். ஏற்கனவே அரசு அதிகாரிகளால் வேலை செய்ய முடியாத இடத்துல அதிகபட்சமாக இன்னும் வேலைகளை ஏற்றுக்கிட்டு மக்களுக்கான சேவைகளை செய்வதில் மிக தடையாக இருக்காங்க. இப்போ வந்து பார்க்கும்போது சொல்லுங்கள். இப்போ மத்திய அரசு வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரேஷன் கடையில் வந்து எல்லா பொருளும் 100க்கு 100 கொடுக்கணும் இருக்குது. ஆனால் மத்திய அரசு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டாந்து 60% மக்களுக்கு ரேஷனே கிடையாது. அது மாதிரி கொண்டாடுறதுக்கு திட்டம் போட்டு இப்போ ஆதார் அட்டை அது இதுன்னு சொல்லி எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நம்ம மக்கள் வந்து அதை குறைக்க விடாமல் நம்ம போராடணும். அப்போ தான் வந்து இதுக்கு தீர்வாகும். ஏன்னா 60% மக்களுக்கு ஒரு ரேஷன் கடை பொருளே இல்லைன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூதாட்டினுடைய ஒரு ஆதார் அட்டைக்காக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க தேவேந்திரன். இந்த பதிவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 முறையானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 முறை பதிவு செய்வதன் காரணமாக அவங்க தனியாக வாழ்கிற ஒரு மூதாட்டியவர்கள். ஆனாலும் வந்து அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படல. அதன் காரணமாக வந்து இப்போ ஆதார் அட்டை இல்லாத காரணத்தினால அவங்களுடைய குடும்ப அட்டையை வைத்துக்கொண்டு என்ன செய்வதுன்னு தெரியாமல் தற்போது திகைத்திருக்கிறார்கள். இவருக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு கைரேகை விரல் வந்து அந்த கைரேகை வந்து பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு தான் எங்களுடைய காரணமாக இருக்குது. அப்படின்றப்ப இந்த ஒரு மூதாட்டினுடைய கைவிரல் வந்து பதியப்படவில்லை என்பது மூலமாக இதுபோல எத்தனை மூதாட்டிகளுடைய வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது என்பது இது ஒரு சின்ன உதாரணமாக பார்க்கலாம். அதே போல வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய சிலர் காரணமாகவும் இந்த குடும்ப அட்டைகளில் வந்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தின் காரணமாகவும் பல பேருக்கு வந்து அந்த உறுப்பினர் அட்டையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணும் தற்போது பதிவு செய்யப்படாதன் காரணமாக ரேஷன் பொருட்களை வந்து குறைத்து கொண்டு தற்போது கொடுக்கிற ஒரு காட்சியும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது தேவேந்திரன்.